செக்ஷன் சியில் இப்போ நம்ம 3 மார்க் கொஷின் பார்ப்போம். 22nd ஏ பார்த்தீங்கன்னா, ரைட் டவுன் த ரியாக்ஷன் அக்கரிங் ஆன் 2 inert electrodes when electrolysis of copper chloride is done. What will happen if a concentrated solution of copper sulfate is replaced with copper chloride ன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்பொழுது என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனர்ட் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எலக்ட்ரோ கெமிக்கல்ஸ்ன்னு எடுத்துக்காதீங்க. ஓகேவா? இது எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் தான். ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம அந்த எலக்ட்ரோ கெமிக்கல்ஸில் அப்ளை பண்ணுறோம். ஸோ எலக்ட்ரோடு பார்த்தீங்கன்னா இனர்ட் எலக்ட்ரோடுன்னு சொல்லிட்டாங்க. இனர்ட் எலக்ட்ரோடு அப்படின்னும் போது மேபி ஒரு பிளாட்டினமாக இருக்கலாம் அல்லது கோல்டாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம இனர்ட் எலக்ட்ரோட்ஸ்னு சொல்கிறோம். ரெண்டு இடத்துலையுமே ஆனோட கேத்தோடு ரெண்டு பேருக்குமே ஒரு இனர்ட் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறாங்க. காப்பர் குளோரைடை எலக்ட்ரோலைட் சொல்யூஷனாக பயன்படுத்துகிறாங்க. இதில் வாட் வில் ஹேப்பன் இஃப் ஏ கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் காப்பர் குளோரைடுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு காப்பர் குளோரைடில் இனர்ட் எலக்ட்ரோட் டிப் பண்ணி எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றது ஃபஸ்ட்டு நமக்கு புரியணும். அதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்யலாம், அதுக்கு பதிலாக காப்பர் சல்ஃபேட்டை ரீப்ளேஸ் பண்ணணும்னா என்ன நடக்கணும்ன்ற சொல்ல முடியும். பொதுவாக நமக்கு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நடக்க போகுது, ஒரு இடத்துல ஆனோடு ஒரு இடத்துல கேத்தோடுன்னு சொல்லி. ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்றத அங்கே கேட்குறது. அதாவது காப்பர் குளோரைடுக்கு பதிலாக காப்பர் சல்ஃபேட் யூஸ் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதிலை இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காப்பர் குளோரைடை நமக்கு சொல்கிறாங்க. இதில் வந்து மேபி நீங்கள் இனர்ட் எலக்ட்ரோடில் வந்து நீங்கள் பிளாட்டினமோ அல்லது கோல்டோ யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது பொதுவாக சொல்லிட்டாங்க இனர்ட் எலக்ட்ரோடுன்னு சொல்லி. இல்லை சப்போஸ் ஃபஸ்ட்டு நமக்கு காப்பர் குளோரைடாக இருக்குது அப்படின்னா இதில் வந்து எப்படி எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. காப்பர் பார்த்தீங்கன்னா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரிடக்ஷன் ஆவார். என்ன செய்வார்னா 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி காப்பராக கன்வெர்ட் ஆகுவார். குளோரின் அப்போ இது எங்கே நடக்குது அப்படின்னா, இது வந்து கேத்தோடில் நடக்குது. இது கேத்தோடு சைடு நடக்கும். ஏன்னா ரெண்டு பேருமே இனர்ட் எலக்ட்ரோடு தான். ஒருத்தர் ஆனோடாகவும் ஒருத்தர் கேத்தோடாகவும் ஆக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கேத்தோடு சைடு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் நடக்கும். ஆனோடில் நமக்கு தெரியும் ஆக்சிடேஷன் நடக்கணும் இல்லையா? அப்போ யார் ஆக்சிடேஷன் ஆகுவாங்க அப்படின்னா 2Cl- இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இவர் என்ன செய்வார் அப்படின்னா Cl2ஆக மாறிட்டு 2 எலக்ட்ரானை இவர் ரிலீஸ் பண்ணுவார். ஸோ இந்த எலக்ட்ரானை தான் என்ன செஞ்சுருக்காரு, ரிடக்ஷன் பண்ணியிருக்காரு இல்லையா? இது நமக்கு காப்பர் குளோரைடு நமக்கு தெரியும். இதே காப்பர் சல்ஃபேட்டாக இருந்துச்சு அப்படின்னா CuSO4ன்னு சொல்கிறாங்க. இவங்க எப்படி செப்பரேட் ஆவாங்க அப்படின்னா, காப்பர் 2+ ஆகும், SO4 2- ஆகும் தான் செப்பரேட் ஆவாங்க. அப்போ இவர் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல என்ன செஞ்சுருவார் அப்படின்னா, அந்த காப்பர் வந்து ரிடக்ஷன் தான் ஆக போகிறாரு. எங்கே இந்த கேத்தோடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேத்தோடில் என்ன செய்வார், ரிடக்ஷன் தான் ஆக போகிறாரு. ஆஸ் யூஷுவல் நீங்கள் காப்பர் குளோரைடு மாதிரி தான் நடக்கும். பட் காப்பர் சல்ஃபேட் இருக்காங்களே, அவர் என்ன நினைப்பார் அப்படின்னா SO4 2- இருக்காங்கன்னு வச்சுப்போமே. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா S2O8ஆகவும் 2 எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த 2 எலக்ட்ரானை தான் என்ன செய்கிறார், இந்த காப்பர் எடுத்துக்கிட்டு ரிடக்ஷன் ஆகுவார். இதே மாதிரி சல்ஃபேட் கொடுத்துருக்கூடிய அந்த 2 எலக்ட்ரான் எடுத்து ரிடக்ஷன் ஆவார். இந்த S2O8 எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா OS டபுள் பாண்ட் O ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரக்சர் S2O8 அப்படிங்கிறது. ஸோ 2 எலக்ட்ரான் லாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு ஈஸியாக நமக்கு காப்பர் வந்து ரிடக்ஷன் ஆவாங்க. சரியா? இது காப்பர் சல்ஃபேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணால், காப்பர் குளோரைடுக்கு பதிலாக காப்பர் சல்ஃபேட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது இதுதான் நமக்கு ரியாக்ஷன், அதாவது ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷனாக கேத்தோடில் நடக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுலேயே பி கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமே. பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. 22nd இப்போ நம்ம பி கொஸ்டின் பார்க்கலாம். ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் அலுமினியம் சல்ஃபேட் அட் இன்ஃபைனைட் டைல்யூஷன் அக்கார்டிங் டு கால்ட்ரஸ்ட்ஸ் லா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோலார் கண்டக்டிவிட்டி, அதாவது இன்ஃபைனைட் டைல்யூஷன் யாரை பண்ணுறாங்க அப்படின்னா அலுமினியம் சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க. அதோட மோலார் கண்டக்டிவிட்டி கேட்குறாங்க. அக்கார்டிங் டு கால்ட்ரஸ்ட்ஸ் லா படி என்னன்னு கேட்டிருக்காங்க. கால்ட்ரஸ்ட்ஸ் லா படி பார்த்திங்க அப்படின்னா த மோலார் கண்டக்டிவிட்டி ஆஃப் இன்ஃபைனைட் டைல்யூஷன் ஆஃப் அன் எலக்ட்ரோலைட் இஸ் ஈக்குவல் டு, எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா சம் ஆஃப் த இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் அயான்ஸ்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அது பார்த்திங்கன்னா கொஷின் படி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஃபைனைட் டைல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு கேட்யான் ப்ளஸ் ஆனையான் இருக்கும் இல்லையா? இதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அலுமினியம் சல்ஃபேட் அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா தெரியணும். Al2SO4 த்ரைஸ்ன்னு சொல்லுவோம். இவர் எப்படி செப்பரேட் ஆவார் அப்படின்னா 2Al 3+ ஆகும் ப்ளஸ் 3SO4 2- ஆகும் செப்பரேட் ஆவார். இவர் கேட்யான், அவர் ஆனையான் இல்லையா? அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடுங்க. அப்போது லேம்டா Al2SO4 thrice
எதுக்கு ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னா டூ யார் இவர் வந்து அலுமினியம் இல்லையா 3 ப்ளஸ் யாருன்னா இவங்க 3 லாம்டா SO4 2 மைனஸ் ஓகேவா. அப்போ இவங்களுக்கு தான் அவங்க ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுதான் இதுக்கான ஆன்சர். அலுமினியம் சல்ஃபேட்டுக்கு இப்படி தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோம். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இன்ஃபைனைட் டைல்யூஷனில் கால்ட்ராஸ்டில் யூஸ் பண்ணுறக்கூடிய இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இதை ஈஸியாக எழுதுகிறோம். அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு அனதர் கொஷின் போய்டுவோமா. நெக்ஸ்ட் 23rd கொஷின் பார்க்கலாம். அக்கௌண்ட் ஃபார் த ஃபாலோவிங் த லோவஸ்ட் ஆக்சைடு ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் இஸ் பேசிக் அண்ட் த ஹையஸ்ட் இஸ் அசிடிக்னு ஒரு கேள்வி. நெக்ஸ்ட் குரோமியம் இஸ் ஏ ஹார்ட் மெட்டல் வைல் மெர்க்குரி இஸ் ஏ லிக்விட் மெட்டல்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சி பார்த்தீங்கன்னா த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த 3D சீரிஸ் டஸ் நாட் வேரி மச் வித் இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர். ஸோ 3 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 3 கொஷின்ஸ் சொல்கிறத விட அதை பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கேட்குறாங்க. அக்கௌண்ட் ஃபார் த ஃபாலோவிங் சொல்லிட்டாங்க, ஒரு ரீசன் கேட்குறாங்க எப்படி அப்படின்றத சொல்லி தான். ஸோ இந்த கொஷின் நம்ம இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சாலே ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். இது என்னன்னு பார்ப்போமா. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் த லோவஸ்ட் ஆக்சைடு ஆஃப் டிரான்சிஷன் மெட்டல் இஸ் பேசிக்னு சொல்கிறாங்க, ஹையஸ்ட் வந்து அசிடிக்காக இருக்குன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம சாப்டர் எடுக்கும்போதே பார்த்துருக்குறோம். குரோமியம் ஆக்சைடு இருக்காருன்னு வச்சுப்போம். அதாவது பொதுவாக இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸில் தான் இந்த விஷயம் நம்ம படிக்கிறோம். அதாவது லோவஸ்ட் ஆக்சைடாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேசிக் நேச்சராக இருப்பாங்க. ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அசிடிக்காக இருப்பாங்க. இன்பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் இருக்கக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்ஃபோட்டரிக்காக இருப்பாங்க. ஆம்ஃபோட்டரிக்னா போத் அசிடிக் அண்ட் பேசிக் நேச்சர் ரெண்டுமே இருக்குது. இதே நம்ம இங்கே ஆக்சைடில் பார்த்து பேசுகிறோம். இப்போ குரோமியம் ஆக்சைடு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பேசிக்னு, இவர் வந்து ஒரு பேஸாக தான் ஆக்ட் பண்ணுவார். இவரோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா +2 இருக்கும். ஆக்சிடேஷன் நம்பர் +2, லோவஸ்ட் ஆக்சைடு அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரியே இப்போ குரோமியம் O2 பார்த்தீங்க அப்படின்னா இந்த CrO2 பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி இருக்குன்னா இதில் +4ன்னு இருக்கும். ஏன்னா சிங்கிள் ஆக்சிஜன் ஆட்டத்துக்கு வந்து -2, 2 எலக்ட்ரான குரோமியத்தில் எடுத்துதார் அப்படின்னா 2 ஆக்சிஜன் ஆட்டம் இருக்காங்க. ஸோ +4. இவர் பார்த்தீங்கன்னா ஆம்ஃபோட்டரிக்காக இருப்பார். இவர் ஆம்ஃபோட்டரிக்காக இருப்பார். ஓகேவா. அதே இப்போது Cr2O3 வச்சுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா +3 ஆக்சிடேஷன் நம்பர். அதே உங்களுக்கு CrO3 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா +6 ஆக்சிடேஷன் நம்பர். இவர் இப்போ ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கார். ஆக்சைடும் அதிகம். இவரெலாம் பார்த்தீங்கன்னா அசிடிக்காக இருப்பார். இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அசிடிக் நேச்சராக இருப்பாங்க. இவங்க +2 +3 இவங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் நேச்சர் தான் கிட்டத்தட்ட. ஓகேவா. அப்போது இந்த அசிடிக் பேஸ் ஆம்ஃபோட்டரிக்லாம் எந்த பேசிஸில் இருக்குது அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் மெட்டல்ஸுடைய ஆக்சிடேஷன் நம்பரை பொறுத்து தான், அல்லது ஆக்சைடுன்னு சொல்கிறோம். இங்கே இந்த குரோமியத்தில் +2 இருக்காங்க. ஏன்னா குரோமியத்துக்கு ஜென்ரலாகவே அப் டு எது வரைக்கும் மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 6 வரைக்கும் போக முடியும் அவரால். ஆனால் இங்கே +2 தான், 2 எலக்ட்ரானாக தான் லாஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் 4 எலக்ட்ரான் இவர்கிட்ட இருக்குது. அப்போது 2 எலக்ட்ரான் மட்டுமே லாஸ் பண்ணும்போது இன்னும் அவர்கிட்ட நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க இல்லையா, அப்போ இவரால் கொடுக்க முடியும். அந்த கண்டிஷனில் இவர் வந்து பேஸ் ஆக்ட் பண்ணுறாரு. ஓகேவா. அதாவது பேர் ஆஃப் எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய நேச்சர் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னா அவரை நம்ம பேஸ்ன்னு சொல்கிறோம். பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் ஒருத்தர் இருக்குது அப்படின்னா அவரை நம்ம அசிடிக்னு சொல்கிறோம். அப்போது இவர் பேஸாக இருக்கார். ஏன்னா +6 வரைக்கும் போக முடியும். +2 தான் கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் இவர்கிட்ட இருக்குது. இவங்க ஆம்ஃபோட்டரிக், ஏன்னா 2 கேட்ட நிலையில் தான் இருக்கிறாங்க. பட் இவர் அசிடிக், ஏன்னா இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானுமே லாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்கார். இவர் என்ன செய்ய முடியும், எலக்ட்ரானை ரொம்ப டெஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனால, எலக்ட்ரானை கேட்டு வாங்குறது நிலையில் இருக்கிறதுனால இவர் இப்போ அசிடிக்காக மாறுறாரு. ஏன்னா பேர் ஆஃப் எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் யார்கிட்ட இருக்குதோ அவரை நம்ம அசிடிக்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போது இவர் அசிடிக்காக இருக்கிறதும் இவர் பேஸாக இருக்கிறதும் இவங்க ஆம்ஃபோட்டரிக்காக இருக்கிறதுக்கு எந்த அடிப்படையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், அதாவது ஆக்சிடேஷன் ஆகக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க இல்லையா, அதை பொறுத்து தான் நம்ம இவர் அசிடிக்கா பேஸா அல்லது ஆம்ஃபோட்டரிக்கா அப்படின்றது சொல்கிறோம். ஹை ஆக்சைடாக இருக்கும் பொழுது அல்லது ஹை ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கக்கூடிய டிரான்சிஷன், இது ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் குரோமியத்தை மட்டும். ஹையர் ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் ஏன் அசிடிக்காக இருக்காங்கன்னா இதான் ரீசன். ஏன் லோவஸ்ட் ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கக்கூடிய டிரான்சிஷன் மெட்டல்ஸ்லாம் பேஸாக இருக்காங்கன்னா இதான் ரீசன். இது ஆம்ஃபோட்டரி. ஓகேவா. அப்போது அவங்களுடைய மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் நம்பரில் எந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாகி இருக்காங்களோ அவங்களாம் பேஸாக இருக்காங்க. எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆசிடாக மாறுறாங்க இல்லையா. நெக்ஸ்ட் குரோமியம் இஸ் ஏ ஹார்ட் மெட்டல் வைல் மெர்க்குரி இஸ் ஏ லிக்விட் மெட்டல்னு சொல்கிறாங்க. குரோமியம் ஹார்டாகவும் மெர்க்குரி வந்து லிக்விட் மெட்டல் தானே சொல்கிறோம். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் குரோமியத்தில் நிறையா இருக்கும். குரோமியத்தில் பார்த்தீங்கன்னா டி ஆர்பிட்டல்ஸில் 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேவா. டி ஆர்பிட்டல்ஸ் 5 இருக்குது. அது எல்லாருமே சிங்கிள் செல் எலக்ட்ரான் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. மெர்க்குரியில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பேர்டாக இருப்பாங்க, ஃபீல்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக இருப்பாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா
குரோமியத்துக்கு எப்படி இருக்குன்னா 3d5 4s1 இருப்பாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா 3d5 4s1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா d ஆர்பிட்டல்ஸில் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்காங்க, s ஆர்பிட்டல் சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்காங்க. அதே மெர்க்குரி பார்த்தீங்க அப்படின்னா 5d10 6s2. மெர்க்குரி பார்த்தீங்கன்னா 4f14 5d10 6s2 எல்லாருமே பேர்டாக இருக்காங்க பாருங்கள். அப்போது இவங்க பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கும்போது ஃபுல்ஃபில்டாக இருக்கும்போது இவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய மெட்டாலிக் பாண்டை விட குரோமியத்தில் இருக்கக்கூடிய மெட்டல் பாண்ட் இருக்கு இல்லையா, மெட்டாலிக் பாண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கும்பொழுது. பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருக்கக்கூடிய மெர்க்குரியில் அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அதனால் இவங்க எப்படி இருக்காங்க, லிக்விட் மெட்டலாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட், த அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த 3D series does not vary much with increasing atomic number. இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் 3D series எலமெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த 3D சீரீஸில் பார்த்திங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம் பாருங்கள். அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது என்ன, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அல்லது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி யூட்டிலைஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அந்த அயனைசேஷன் எனர்ஜி பார்த்திங்கன்னா டஸ் நாட் வேரி மச்ன்றாங்க. பெரிய அளவில் ஒன்றும் வேரியேஷன் இருக்கிறதுல வித் இன்க்ரீசிங் அட்டாமிக் நம்பர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்காண்டியம், டைட்டானியம், வெனடியம், குரோமியம், மேக்னீசியம் சொல்லி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகிறோம்னு வச்சுப்போம். அட்டாமிக் நம்பர் கூடிக்கிட்டே போகுது. அப்போ ஒருத்தவங்களுடைய அயனைசேஷன் எனர்ஜி நம்ம கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவில் ஒன்று வேரியேஷன் இருக்கிறது இல்லைன்றாங்க. ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதா வச்சுப்போமே, அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு அயனைசேஷன் எனர்ஜி இருக்கும் இல்லையா, அதில் வேரியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் டி ஆர்பிட்டல், இன்னர் டி ஆர்பிட்டல். ஸோ டி ஆர்பிட்டலில் உங்களுக்கு எலக்ட்ரான் ஃபில் ஆகும் பொழுது ஒன்றும் பெரிய ஷீல்டிங் பண்ண போகிறது, அவர் போர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான். ஸோ அதனால் நீங்கள் எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணும் பொழுது அவருடைய பேரிங் ரொம்ப பெருசாலாம் இருக்குது, அதாவது பெரிய அளவில் ஒன்றும் பெரிய பேரிங் பண்ண போகிறதில்ல, அவர் ஷீல்டிங் பண்ண போகிறதில்ல. அதனால் அயனைசேஷன் எனர்ஜியில் பெரிய வித்தியாசம் இருக்காதுன்றாங்க. இதை நம்ம டி ஆர்பிட்டல் எஃப் ஆர்பிட்டல் படிக்கும் பொழுதே பேசியிருக்கிறோம். ஓகேவா? அப்போது அயனைசேஷன் எனர்ஜி ஏன் இந்த 3D series எலமெண்ட்ஸில் பெரிய வேரியேஷன் இருக்கிறதுல அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் இன்னர் டி ஆர்பிட்டல்ஸில் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்போது டி ஆர்பிட்டல் போர் ஷீல்டிங் எஃபெக்டாக பண்ணுறதுனால என்ன ஆகுது, நமக்கு பெரிய வேரியேஷன் இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அனதர் கொஷின் போயிடுவோமா? நெக்ஸ்ட் 24th கொஷின் பார்ப்போமா? Give the chemical reaction involved when para-nitrotoluene undergoes Ettard reaction. Why does benzoic acid exist as a dimer in an aprotic solvent? Benzene on reaction with methyl chloride in the presence of anhydrous AlCl3 forms toluene. What is the expected outcome if benzene is replaced by benzoic acid? Give a reason for your answer னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டாக போய் பார்க்கலாம் அந்த கொஷினில் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி. ஓகேவா? இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின், give the chemical reaction involved when para-nitrotoluene undergoes Ettard reaction சொல்லியிருக்காங்க. para-nitrotoluene வந்து Ettard reactionல என்ன ரியாக்ட் ஆகும், என்ன ப்ராடக்ட் கிடைக்கும். Ettard reaction நமக்கு தெரியணும், para-nitrotoluene. ஓகேவா? நமக்கு para-nitrotoluene தெரியும்னு நினைக்கிறேன். NO2CH3 para-nitrotoluene, இது ஆர்த்தோ மெட்டா பேரா. ஓகேவா? இதில் நம்ம எட்டார்ட் ரியாக்ஷன் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம யாரை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குரோமில் குளோரைடு யூஸ் பண்ணுவோம். CrO2Cl2 அசிடிக் கண்டிஷனில் கார்பன் டைசல்ஃபைடு யூஸ் பண்ணுவோம். எட்டார்ட் ரியாக்ஷனில் நமக்கு இப்போ என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா ஆல்டிஹைடாக வரும். இதே தான் நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆல்டிஹைடாக வந்துடும். இங்கே நைட்ரோ குரூப் அப்படியே தான் இருப்பாங்க, ஒன்றும் டிஸ்டர்ப் ஆக மாட்டாங்க. இங்கே ஒரு CHO வந்துடுவாங்க. அப்போது பேராநைட்ரோ பென்சால்டிஹைடாக மாறும். இவர் என்ன வரும் அப்படின்னா பேராநைட்ரோ பென்சால்டிஹைடாக மாறும். ஓகேவா? இதுதான் எட்டார்ட் ரியாக்ஷனில் நமக்கு பேராநைட்ரோடொலுயினிலிருந்து கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு, why does benzoic acid exist as a dimer in aprotic solvent அப்படின்றாங்க. பென்சாயிக் ஆசிட் ஃபார்முலா நமக்கு தெரியும், அது வந்து பார்த்திங்கன்னா டைமராக இருக்குது. டைமர்னால் என்ன, ஒருத்தவங்க இடையில் ஒரு ஹைட்ரஜன் பாண்டிங் கூட இருக்கிறாங்க. 2 மாலிகூல்ஸ், அதாவது 2 பென்சாயிக் ஆசிட் ஹைட்ரஜன் பாண்டிங்கில் இருப்பாங்க ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் அப்படின்றாங்க. அதுனா சார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னா அந்த ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. ஏன் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது அப்படின்னா எந்த ஹைட்ரஜன் ஆட்டமும் ஹை எலக்ட்ரோ நெகட்டிவ் எலமெண்ட்டு கூட பாண்டிங்கில் இருக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்லாம் சொல்லணும் அப்படின்னா அசிட்டோன்னு சொல்லலாம். CH3 COCH3 இருக்காங்க இல்லையா, இவங்களை நம்ம ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். தென் நெக்ஸ்ட் DMSO சொல்லலாம், டைமித்தில் சல்ஃபாக்சைடு சொல்கிறாங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு
டெட்ராஹைட்ரோஃபியூரான் சொல்லலாம். ஓகேவா? இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது, இவங்களுக்குள்ள இடையிலையும் இருக்காது. அதனால் இவங்களாம் நம்ம ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் சொல்கிறோம். பட் இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லாமல் இருக்கக்கூடிய சால்வெண்ட் இருக்காங்க இல்லையா, இவங்களில் நம்ம சப்போஸ் யாரை கொண்டுட்டு வரோம் அப்படின்னா, இங்கே இருக்காங்க பாருங்கள், பென்சாயிக் ஆசிட் கொண்டுட்டு வரோம்னு வச்சுப்போம். பென்சாயிக் ஆசிட் இவங்களை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இவங்க டைமராக மாறுறாங்க அப்படின்னா, C6H5 இருக்காங்க இல்லையா, C6H5 C டபுள் பாண்டு O தென் OH இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே OH C டபுள் பாண்டு O C6H5 இருக்காங்கன்னு வச்சுப்போம். இவங்களுக்கு இடையில் இப்போது ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துடும். இவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டைமர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இல்லாட்டினா தனியாக இருக்கும்போது அவங்கள நம்ம மோனோமர்னு சொல்கிறோம். ரெண்டு இப்போ பென்சாயிக் ஆசிட் இடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகும்போது இவங்கள நம்ம டைமர்னு சொல்கிறோம். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில் மட்டுமே ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது அப்படின்னா, இவங்கள மாதிரியான ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்டில் ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. இவங்களை மாலிகுல்ஸ் கடையிலே வந்து உங்களுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. ஏன்னா அவங்கள்ட்ட ஹை எலக்ட்ரோநெகட்டிவ் எலிமெண்ட் கூட யாரும் ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லை, அதனால் ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகிறது கிடையாது. அப்போ அவங்கள நம்ம பென்சாயிக் ஆசிட்டை மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு இவங்களுக்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகி டைமராக மாறுறாங்க. இதுதான் இதுக்கான ரீசன். நெக்ஸ்ட்டு, பென்சின் ஆன் ரியாக்ஷன் வித் மெத்தில் குளோரைடு இன் த பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு ஃபார்ம்ஸ் டொலுவின். பென்சின் ஆன் ரியாக்ஷன் வித் மெத்தில் குளோரைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் அலுமினியம் குளோரைட். ஓகேவா, அதில் நமக்கு தெரியும் டொலுவின் தான் கிடைக்கும். வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் அவுட்கம் இஃப் பென்சின் இஸ் ரீப்ளேஸ்ட் வித் பென்சாயிக் ஆசிட்? வாட் இஸ் த ஃபஸ்ட் நம்ம பென்சினை நம்ம என்ன சொல்கிறோம் எடுத்துப்போம். பென்சின் என்ன செய்கிறோம் அப்படின்னா, பென்சின் ரியாக்ட் வித் மெத்தில் குளோரைடு இல்லையா, அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு இருக்காங்க இல்லையா, அவங்கள யூஸ் பண்ணுறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டொலுவின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான், டொலுவின் எனக்கு கிடைக்கிது. இப்போ இதே இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சப்போஸ் இங்கே நீங்கள் ஒரு பென்சாயிக் ஆசிடை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும்னு கேட்குறாங்க. பென்சாயிக் ஆசிடை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப். இப்போ எலக்ட்ரான் வித்ட்ராவிங் குரூப்பாக இருக்கிறதுனால என்ன சார் நடக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் தான் பக்கம் அட்ராக்ட் பண்ணுவார். எப்படி சார் அட்ராக்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவரோட டீட்டெயில் ஸ்ட்ரக்சர் பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். எப்படி இருக்கும் இப்போ பென்சாயிக் ஆசிட் இவர்கிட்ட வந்துட்டாங்க அப்படின்னா, பென்சின் ரிங் இருக்காங்க அப்படின்னா இதில் C டபுள் பாண்டு O இருப்பாங்க, COH இருப்பாங்க. ஸோ இவர் இங்கே ஷிஃப்ட் ஆனார் அப்படின்னா இவர் இங்கே போயிடுவார். ஸோ ப்ளஸ் உருவாகும். இவர் இங்கே போனாங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆகும். இவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஆகும். ஸோ ஆர்த்தோ பேரா பொசிஷனில் உங்களுக்கு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பென்சின் ரிங் என்ன செய்யும், டீஆக்டிவேட் ஆகும். பென்சின் ரிங் டீஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படின்னா எனக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி அன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு யூஸ் பண்ணி பென்சாயிக் ஆசிடில் நம்ம ஏதாவது ரியாக்ஷன், ஃப்ரைடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஃப்ரைடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் தான் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதுக்கு அவங்க தான் சொல்ல வராங்க. வாட் இஸ் த எக்ஸ்பெக்டட் அவுட்கம் இஃப் பென்சின் இஸ் ரீப்ளேஸ்டு பை பென்சாயிக் ஆசிட்? பென்சினுக்கு பதிலாக நீங்கள் பென்சாயிக் ஆசிட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன எனக்கு ப்ராடக்ட் வரும்னு கேட்டேன். பென்சாயிக் ஆசிட் யூஸ் பண்ணால் எனக்கு பென்சின்லேயே டீஆக்டிவேட் ஆகிறதுனால எனக்கு ப்ராடக்ட் எதுவும் வராது, ரியாக்ஷனே நடக்காது அப்படிங்கிறது அதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ அடுத்த கொஷின் போயிடுவோம். நெக்ஸ்ட்டு 24லேயே அனதர் சாய்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்ப்போம் அந்த கொஷின். An organic compound X does not undergo aldol condensation. However, X with the compound Y in the presence of strong base react to give the compound 1,3-diphenyl prop 2 in 1-1. இது ஒன்று. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை X and Y யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட் த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிவ் ஒன் கெமிக்கல் டெஸ்ட் டு டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் X and Y. இவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட் அப்படிங்கிறத டிஸ்டிங்கிஷ் பண்ணுறதுக்கு ஏதாவது டெஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. இது ஆக்சுவலாக இந்த 1,3-diphenyl prop 2 in 1-1 இருக்காங்களே, இது ஆக்சுவலாக டெக்ஸ்ட் புக்லேருந்து வந்திருக்கக்கூடிய டேரெக்டான கொஷின் தான். இதை சிலர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது டெக்ஸ்ட் புக்லேருந்தே நமக்கு டேரெக்டாக கேட்டிருக்காங்க அப்படின்றது இல்லையா. இப்போது ஃபஸ்ட் கொஷின் பாருங்களேன். ஆர்கானிக் காம்பவுண்ட் எக்ஸ் டஸ் நாட் அண்டர்கோ ஆல்டால் கண்டென்சேஷன். ஹவர் எக்ஸ் வித் காம்பவுண்ட் ஒய் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் பேஸ். ஸ்ட்ராங் பேஸ்னால் யார், சோடியம் ஹைட்ராக்சைடு தான். என்ன கொடுக்குறாங்க, 1,3-diphenyl prop 2 in 1-1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா யாருன்னா பென்சால்டிஹைட் அண்டு அசிட்டோஃபினோன் தான், வேறு யாரும் கிடையாது. சரியா? பென்சால்டிஹைட் அண்டு அசிட்டோஃபினோனை நம்ம ரியாக்ட் பண்ண வைப்போம். அசிட்டோஃபினோன்னு உங்களுக்கு தெரியும், CH3 C double bond O. In presence of sodium hydroxide வச்சுப்போமே,
என்ன நடக்கும் அப்படின்னா இதிலிருந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் வாட்டர் ரிலீஸ் பண்ணிட்டுங்க. அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா CH டபுள் பாண்ட் CH C டபுள் பாண்ட் O இவர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 1,3 டைஃபினைல் 1,3 டைஃபினைல் ப்ரோப் 2 in 1 known அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? 1,3 டைஃபினைல் ப்ரோப் 2 in 1 known அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் அதுக்கான. அப்போ இந்த எக்ஸ் யார் ஒய் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸு இந்த ஒய் இவர் தான். யார் இவர்? பென்சால்டிஹைட். ஓகேவா? பென்சால்டிஹைட். இவர் யாருன்னா அசிட்டோஃபினோன். அசிட்டோஃபினோன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன? இவர் கீட்டோ குரூப்பு. இவர் கீட்டோ குரூப்பு, ஒரு ஆல்டிஹைடு குரூப்பு. ஒரு ஆல்டிஹைடை செக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு? டாலன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, சில்வர் மிரர் டெஸ்ட்டு. அப்போ டாலன்ஸ் ரியேஜென்ட் டெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்டிஹைட் இருக்குன்றது ஒருத்தர் காம்பவுண்டில் கண்டுபிடிச்சோன்னா ரிமைனிங்காக இருக்கிறது கீட்டோன் தான் இல்லையா. அப்போ ஈஸியாக நம்ம டிஸ்டிங்விஷ் பண்ணிடலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் இப்போ அடுத்த கொஷின் போயிடுவோம். இப்போ நம்ம 25th கொஷின் பார்க்கலாம். கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆல் த பாசிபிள் டைபெப்டைட்ஸ் ஃபார்ம்டு when the following 2 amino acids form a peptide bond. Give the structure of all the possible dipeptides formed when the following 2 amino acids form a peptide bond. Glycine and alanine நம்ம 2 peptide bond ஸ்ட்ரக்சரில் கொண்டு வர சொல்கிறாங்க. இவர் அலனின், இவர் கிளைசின். நம்ம சிம்பிளாகவே நம்மளால் எழுத முடியும். இது நீங்கள் ஆல்ரெடி நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தது தான், இதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. இது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா CH3 CH NH2 COO HR இருக்காங்க. தென் அனதர் மாலிகுல் பார்த்தீங்கன்னா இவர் NH2, தென் கார்பன் CH2, ஓகேவா, COO HR இருக்கார். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா பெப்டைட் பாண்டு க்ரியேட் ஆகும்போது வாட்டர் மாலிகுல் ரிலீஸ் ஆகணும். இதிலிருந்து ஒரு சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம், இதில் இருக்கக்கூடிய ஒரு OH ஸோ சேர்ந்துட்டாங்கன்னா -H2O மாறிடுவாங்க. எனக்கு ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னா CH3 CH பாண்ட் NH2 C டபுள் பாண்டு O, ஓகேவா, NH CH2 COO HR இருப்பாங்க. இது ஒரு பெப்டைட் லிங்கேஜ். அனதர் பெப்டைட் லிங்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இவரை நீங்கள் லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் NH2 இருக்காருன்னு வச்சுப்போம், CH2 COOH இருக்காங்கன்னு வச்சுப்போம். இப்போது இவர் என்ன செய்யலாம், NH2 இருக்காங்களே, இந்த NH2 அதை கொண்டு வாங்க. H2N இருக்காங்க, தென் CH3 COOH, ஓகேவா. இப்போ என்ன நடக்கும், இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம், இங்கே ஒரு OH, ஸோ -H2O போய்டும். ஓகேவா. ஸோ ரிமைனிங்காக இருக்கக்கூடியது அனதர் ஒரு பெப்டைட் லிங்கேஜ். ஓகேவா. அப்போ எப்படி இருக்கும், இதே தான். இப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா NH2 CH2 C டபுள் பாண்டு O இங்கே வந்துடும். தென் NH CH3 COOH. சரியா. அதாவது கிளைசின் ஆலைனின் யூஸ் பண்ணும்பொழுது ஒரு தடவை பார்த்திங்கன்னா ஆலைனில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஹைட்ரஜன் ஆட்டம் கிளைசினில் ஒரு OHும் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆவாங்க. அனதர் லிங்கேஜில் பார்த்திங்கன்னா கிளைசினில் இருக்கக்கூடிய ஒரு NH2ல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனும் ஆலைனில் இருக்கக்கூடிய ஒரு OH சேர்ந்து வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆவாங்க. ஸோ அப்போ 2 பெப்டைட் லிங்கேஜ் நம்ம கிரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதுலேயே அனதர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னா கெரட்டின், இன்சுலின் அண்டு மயோசின் are a few examples of proteins present in the human body. Identify which type of protein is keratin and insulin and differentiate between them based on their physical properties. Keratin, myosin அப்படிங்கிறது ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இன்சுலின் பார்த்தீங்கன்னா குளோபுலர் ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். இவர் பெப்டைட் லிங்கேஜ் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் தான். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கிறதுனால இவரை நம்ம குளோபுலர் ப்ரோட்டீன் சொல்கிறோம். இவங்க 2 பேரும் ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன் சொல்கிறோம். இதான் இதுக்கான ஆன்சர். இது நீங்கள் 1 மார்க்லேயே படிச்சிருப்பீங்க இல்லையா. நெக்ஸ்ட் அனதர் கொஷின் போய்டுவோமா. இந்த 26th கொஷினில் பார்த்தீங்கன்னா நீட்டா வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங் இன் த லேப் டு ஸ்டடி த கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கஹால்ஸ்
She carried out a dehydration reaction of propanol at 140 degrees Celsius to 180 degrees Celsius. Different products were obtained at these two temperature. ப்ரொப்பனால தான் யூஸ் பண்ணுறாங்க. நமக்கு ஆக்சுவலாக இந்த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி ஆல்கஹாலை நம்ம டீஹைட்ரேஷன் பண்ணுறோம்ல, இது எத்தனால் யூஸ் பண்ணியிருப்போம் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் பாருங்களேன். இங்கே ப்ரொப்பனால் கொடுத்துருக்காங்க, இவ்வளோ தான் வித்தியாசம். ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா ஈத்தர் கிடைக்கும், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்கின் ப்ராடக்ட் கிடைக்கும். சரியா? ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் அட் 140 டிகிரி செல்சியஸ் அண்ட் த மெக்கானிசம் ஃபாலோட் இன் திஸ் கேஸ்னு கேட்டிருக்காங்க. ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் அட் 180 டிகிரி செல்சியஸ். இது செப்பரேட்டாகவே பார்த்துருவோம் நம்ம கொஷினை, அப்போ தான் எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும். 26th கொஷின் இல்லையா? இங்கே பாருங்களேன், இந்த நீட்டாக என்ன பண்ணுறாங்க, கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஆல்கஹால் ஷி கேரிட் டீஹைட்ரேஷன் ஆஃப் ப்ரொப்பனால். ப்ரொப்பனால் நமக்கு தெரியும், CH3 CH2 இத்தின் ப்ரோப்பைன் இல்லையா? ப்ரொப்பனாலை டீஹைட்ரேஷன் பண்ணுறாங்க. டீஹைட்ரேஷன் பண்ணும்பொழுது நமக்கு 140 டிகிரி செல்சியஸில் ஒன்று பண்ணுறாங்க, தென் 180 டிகிரி செல்சியஸ். 140 டிகிரி செல்சியஸில் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, 140 டிகிரி செல்சியஸில் எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஈத்தர் கிடைக்கும். CH3 CH2O CH2 CH3 கிடைக்கும். அதே 180 டிகிரி செல்சியஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இதே 180 டிகிரி செல்சியஸாக இருக்குது அப்படின்னா இதில் எனக்கு என்னன்னா ப்ரோப்பைன் கிடைக்கும். CH3 CH டபுள் பாண்டு CH2 மாறும். ஓகேவா? இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். இது ஆக்சுவலாக நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் இது SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம். சிங்கிள் ஸ்டெப்லேயே நடந்து முடிஞ்சிடும்ன்றோம் இல்லையா? அதுதான் நம்ம SN2 ரியாக்ஷன் மெக்கானிசம் தான் இது. ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட் இது தான். ஓகே, 180 டிகிரி செல்சியஸ் நமக்கு ஆல்கின் ப்ராடக்ட் தான் மேஜர் ப்ராடக்டாக இருக்கும், அதாவது ப்ரோப்பீன் தான் நமக்கு மேஜர் ப்ராடக்டாக இருக்கும். இதுதான் இதுக்கான ஆன்சர். இதில் நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எலிமினேஷன் ரியாக்ஷன். இது எலிமினேஷன் ரியாக்ஷன். ஓகேவா? இது தான் நம்ம என்ன சொல்கிறோம், SN2 ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? இது SN2, இது எலிமினேஷன் ரியாக்ஷன். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை நம்ம டையத்தில் ஈத்தர்னு சொல்லுவோம்ல, அதுதான். இது ப்ரோப்பீன். இப்போது அடுத்த கொஷின் போய்டுவோமா? 27th கொஷின் பார்க்கலாம். இப்போது வேரியஸ் ஐசோமரிக் haloalkanes with the general formula C4H9Cl undergo hydrolysis reaction. Among them, compound A is the most reactive through SN1 mechanism. Compound A அப்படிங்கிறது இவங்கள தான் சொல்கிறாங்க. Identify A citing the reason for your choice. Write the mechanism for the reaction கேட்டிருக்காங்க. கொஷின் செப்பரேட்டாக போயிடுவோம் நம்ம, இப்போ தான் எழுதுறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். வேரியஸ் ஐசோமெரிக் ஹாலோஅல்கேன்ஸ் வித் ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா C4H9Clன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன ரியாக்ஷன்னா ஆக்சுவலாக SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. அந்த காம்பவுண்ட் ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம்னு சொல்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், SN2 பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரைமரி அல்கில் ஹாலைடில் ரியாக்ட் ஆகும். SN1 பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷியரியில் தான் நடக்கும். கண்டிப்பாக டெர்ஷியராக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 4 கார்பன் ஆட்டம் இருக்காங்க, H9Cl இருக்காங்க. ஏன்னா SN1 மெக்கானிசம்னு சொல்லிட்டாங்க அவங்களே ஏவை. ஐடென்டிஃபை ஏ சைட்டிங் ரீசன் ஃபார் யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், மெக்கானிசத்தை சொல்கிறாங்க. C4H9 அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, கார்பன் 2 3 CH3 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 2 3 4 கார்பன் ஆட்டம் வந்துட்டாங்களா? இப்போது Cl இருக்காங்க. இவர் நம்ம என்ன சொல்கிறோம், டெர்ஷியரி பியூட்டில் குளோரைடுன்னு சொல்லுவோம் இல்லையா? டெர்ஷியரி பியூட்டில் குளோரைடுன்னு சொல்கிறோம். பியூட்டி ஓகே, டெர்ஷியரி பியூட்டில் குளோரைடு கரெக்டாக 6 9 Cl. ஓகே, இப்போது இவர் நம்ம ஃபஸ்ட்டு இவங்க எப்படி ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு கேட்டேனா கன்வெர்ட் ஆகணும் இல்லையா? அப்போது CH3 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 ப்ளஸ் ஆகும், Cl மைனஸ் ஆகும், ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா? இப்போது இது ஃபஸ்ட் ஸ்டேஜ், கேட்டேனா கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இதுக்கு பிறகு ஒரு என்ன செய்கிறார் அப்படின்னா ஹைட்ராலிசிஸ் ஆகுறாரு. நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம். செகண்ட் ஸ்டெப்பில் தான் உங்களுக்கு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் வரும். அப்போது செகண்ட் ஸ்டெப் எடுத்துப்போம். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கார்பன் CH3 CH3 என்ன நடக்கும், உங்களுக்கு வாட்டர் மாலிகுல் உள்ளே வரும்பொழுது உங்களுக்கு CH3 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 இங்கே
உங்களுக்கு OHஆ மாறுறாங்க. ப்ளஸ் H ப்ளஸ்ன்னு மாறும். ப்ளஸ் H ப்ளஸ்ஸாக ரிலீஸ் ஆகிடுவாங்க. ஓகேவா? இவர் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டெர்ஷரி பியூட்டில் ஆல்கஹால்னு சொல்லுவோம் இல்லையா? டெர்ஷரி பியூட்டில் ஆல்கஹால்னு சொல்கிறோம். இவர் டெர்ஷரி பியூட்டில் ஆல்கஹால். இதுதான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப நான் சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். அதை நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கணும்னு நான் சொல்லலை. ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? அப்போது இதுதான் இதுக்கான ஆன்சர். ரெசோனன்ட் மெக்கானிசம். இது ஃபஸ்ட் ஸ்டெப். இது பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருக்கும், எப்பயுமே நமக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதான் நம்ம நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த OH என்ன செய்வார்? அட்டாக் பண்ணுவார். ஓகேவா? இதான் நம்ம நியூக்ளியோஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது டெர்ஷரி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம 28th கொஷின், அதாவது லாஸ்ட்டு 3 மார்க் கொஷின் பார்த்துருவோம். எலக்ட்ரோலைட்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ஆஃப் த செல் ரியாக்ஷன், டின் அலுமினியம் கொடுத்துருக்காங்க, ஆக்சிடேஷன் ரேஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க 25 டிகிரி செல்சியஸ் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். கால்குலேட் த ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல்லு கேட்டிருக்காங்க. அந்த லாக் வேல்யூ கொடுத்துட்டாங்க. இவருடைய லாக் வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க, பிரச்சனை இல்லை. இது மாதிரி லாக் வேல்யூ கொடுத்துட்டா உங்களுக்கு இந்த லாக் புக்லாம் யூஸ் பண்ணுற வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வாட் வில் பி த E0 ஆஃப் த ஹாஃப் செல் அலுமினியம் இஃப் E0 ஆஃப் த செல் டின் இஸ் 0.15 வோல்ட்னு கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட் கொஸ்டின் இதை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த செப்பரேட்டாக நம்ம சால்வ் பண்ணுற இடத்துக்கு போயிடுவோமா? இல்லை பார்த்தீங்கன்னா சரி, இதில் நம்ம ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் யாருன்றதை ஃபஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். கண்டிப்பாக இவர் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆகிறார். டின்னு 4+லேருந்து 2+ஆக மாறியிருக்காரு. இவர் ரிடக்ஷன் ஆகிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஆகியிருக்காங்க. சரியா? டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகியிருக்காங்க. ப்ளஸ் 2 எலக்ட்ரான் இதில் பார்த்தீங்கன்னா 2+ஆக மாறியிருக்காங்க. ஆக்சிடேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏல் வந்து ஏல் 3+ஆகவும் ப்ளஸ் 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணியிருக்காரு இல்லையா? இவர் அப்போ 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக நம்ம எழுதணும் அப்படின்னா 3 tin 4 + 2 AL அப்படி வந்துச்சு அப்படின்னா 3 tin 2+ ஆகும் ப்ளஸ் 2AL 3+ ஆகும் மாறும். ஓகேவா? இதுதான் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக இருக்கும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். பாருங்களேன், இதில் 2 எலக்ட்ரான் ஆட் ஆகணும் அப்படின்னா 3 tin இருக்காங்க. ஸோ 6 எலக்ட்ரான். அப்போ 6 எலக்ட்ரான் இவர் கெயின் பண்ணணும் அப்படின்னா 2 அலுமினியம் என்ன செய்கிறாங்க? இது அலுமினியம், 2 அலுமினியம் என்ன செய்கிறாங்க? 6 எலக்ட்ரானை கொடுக்கும்பொழுது இவர் ரிடக்ஷன் ஆகிடுவார் இல்லையா? அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு வச்சுக்கிறோம். இது நமக்கு ஃபார்முலாவுக்கு யூஸ் ஆகும். சரியா? ஏன் அப்படின்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து E செல் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்வோம்? E0 செல் மைனஸ் 2.303 இன்ட்டு RT பை NF இன்ட்டு லாக் KCன்னு சொல்லுவோம் இல்லையா? அது அப்படியே அடுத்த ஸ்டெப்பில் இது எப்படி மாறி இருக்கும் அப்படின்னா E0 செல் இஸ் ஈக்குவல் டு 0.059 மாறும் இல்லையா? 0.0591 டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன? 6. லாக் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? ஏன்னா அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் நம்ம கொடுத்துட்டாங்க இல்லையா? KC வேல்யூ. இவருக்கு லாக் பார்த்தீங்க அப்படின்னா 184.6644 184.6644 அதானே? 184.6644. சரி, இப்போது இதுபடி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா டிவைட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா சாரி, இது வந்து லாக்னு வரக்கூடாது. லாக் பார்த்துட்டோம் இல்லையா? அவங்க தான் லாக் ஆன்சரே கொடுத்துட்டாங்கல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா லாக் இந்த KC வேல்யூ என்ன அப்படின்னா அவங்க கொடுத்த வேல்யூ அப்படியே கொண்டு வந்துடுங்க. 4.617 இருக்காங்க இல்லையா? 4.617 இன்ட்டு என்ன கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துருந்தாங்க? 10^184. 10^184. இதுதான் இந்த KC வேல்யூ. இதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? லாக் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கிடைச்சக்கூடிய வேல்யூ அவங்க நம்ம கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்கிறது 184.6644. ஸோ நம்ம மல்டிப்ளிகேஷன் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.818 எனக்கு கிடைக்கும் வோல்ட்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் எனக்கு E0 செல்லுடைய வேல்யூ. இவங்க நம்ம என்ன சொன்னாங்க? EMF ஆஃப் த செல் தானே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. கால்குலேட் ஸ்டாண்டர்ட் EMF ஆஃப் த செல் இருக்கு இல்லையா? அதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் 28லேயே இந்த B கொஷின் பார்த்துருவோம். அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். திரும்ப இப்போ நான் இந்த இடத்துல சால்வ் பண்ணிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா
வாட் வில் பி த E0 ஆஃப் த half ஆஃப் த செல் Al3 ப்ளஸ் அலுமினியம் கொடுத்துருக்காங்க. தென் இஃப் E0 ஆஃப் த half செல் டின்னுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.15 கொடுத்துருக்காங்க. நமக்கு அலுமினியத்துக்கு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க half ஆஃப் த செல்லுக்கு. இது ரொம்ப சிம்பிள் தான், இது உங்களுக்கே தெரியும், இதனால் நான் அதை சொல்லிடுறேன். கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ப்ராப்பராக. இல்லை பார்த்தீங்கன்னா டின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் ஆகிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் கேத்தோடு இல்லையா, அப்போ இவர் ஆனோட். ஓகேவா, எனக்கு இதில் நான் ஆல்ரெடி கால்குலேட் பண்ண வேல்யூ இருக்குது. E0 செல் இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்க அப்படின்னா 1.818 வோல்ட் இருக்காங்க இல்லையா. இது இருக்கட்டும் ஒரு பக்கம். ஃபார்முலா என்ன அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி ஆனோட் கேத்தோடில் எனக்கு ஒரு கேத்தோடோ அல்லது ஆனோட வேலையை கிடச்சிருச்சு அப்படின்னா ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம், E0 செல் இஸ் ஈக்குவல் டு E0 கேத்தோட் மைனஸ் E0 ஆனோட் இல்லையா. இதுதான் ஃபார்முலா. அப்படியே நீங்கள் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்களா, ரொம்ப சிம்பிள். என்ன செய்யலாம் அப்படின்னா, எனக்கு இப்போ ஆனோடு வேணும். ஸோ ஆனோடு எனக்கு வேணும் அப்படின்னா இனாட் ஆனோடு வேணும் அப்படின்னா ஈக்குவல் டு கேத்தோடு என்ன எனக்கு இருக்குது 0.15 இருக்காங்க இல்லையா. மைனஸ் என்ன வரும் அப்படின்னா E செல் யார் 1.818. ஓகேவா, அப்போ நான் மைனஸ் பண்ணனா எனக்கு வர ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1.668 மைனஸ் 1.668 வோல்ட். ஓகேவா, இதுதான் இதுக்கான ஆன்சர். சரியா, கேத்தோடு மைனஸ் ஆனோடு. ஸோ ஈஸில் நம்ம ரைட் சைடில் கொண்டு போய் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1.668 வோல்ட் தான் இதுக்கான ஆன்சர். ஆனோடுக்கான ஆன்சர் அலுமினியம் இருக்காங்க இல்லையா. ஸோ அலுமினியத்துக்கான ஆன்சர் இது half ஆஃப் த செல்லுக்கு. ஓகேவா, எவ்வளோதான்ப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.